என்னடா குமீரானுங்க நெளிரானுங்க குப்பை எதுவும் பெருக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பணம் விதைகளை எடுத்துகிட்ருக்குறோம். நம்ம எதுக்கு வம்பு பழத்தையே எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காஞ்சிதுன்னா வரலனே பணம் விதைகளை வந்து விதைக்க போகிறோம் மண்ணில். அப்படி நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்துட்டாப்புல. ஊருக்குள்ளே அட்ராசிட்டி பண்ணுற பல காளைகளில் இதுவும் ஒன்று. பட் நம்மளை எதுவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா பனை மரத்துலேருந்து பழம் உளுந்து காஞ்சிருக்கு. இதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் காட்டுது. இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நிலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாம் பழம் தானே கொட்டை போடுவாங்க, நாங்கள் கொட்டையை போட்டு முளைக்க வைப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போது கோயில் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிவாரம் ஃபுல்லாக நடப்போகிறோம். இது ஒரு தனித்தனியாக கொட்டை எடுத்து நட்டு வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் சப்போஸ் நமக்கே உதவலாம், நமக்கு வர்ற அடுத்த சந்ததிக்காச்சும் உதவும். இன்றைக்கி அந்த வேலையை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. உள்ளாவா? இல்லை இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எது வந்து பெண் மரம் எது ஆண் மரம் அப்படின்லாம் தெரியாது நமக்கு. ஒரு சிலர் சொல்கிறாங்க இது நிமித்தி வச்சிங்கன்னா வந்து ஆண் மரம் வரும், கமுத்து வச்சோம்னா பெண் மரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அது பெருசாக தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா கமுத்து வைக்க போகிறோம், ஒரு கொட்டை நிமித்தி வைக்க போகிறோம். ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி அடி வச்சுட்டு போகிறோம். இது நமக்கு இப்போ தெரியாது. ஃப்யூச்சரில் இதெல்லாம் முளைச்சி வந்து மரமாக வரும்போது தான் தெரியும். அப்போ தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக அது இன்னொரு நாள் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு நாள் ஒரு வீடியோவை போடுறாது. மரம் வரதுக்குள்ள செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு முதல் விதை. சப்போஸ் அது யாராச்சும் தெரிஞ்சு உங்களுக்கு எதாவது தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அது எப்படி வரும் அப்படிங்கிறது. அப்படி எடுத்துனா அது மழை பேசுங்கிறேன் கம் தூக்கிறாரு. எனக்கும் பெருசாக ஐடியா கிடையாது. பெரியவங்க சொன்னதை வச்சு நானும் ஒரு ஃப்ளூக்கில் தான் போயிட்டுருக்கு. சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்ட்டு. பட் நம்ம இப்போது பூமியில் தான் போடுறோம், என்ன தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டுருக்குறோம். என்னன்னா நமக்கு விதை முக்கியம் இல்லை, விதையிலேருந்து மரம் எவ்வளோ வருது அதுதான் முக்கியம் நமக்கு. ஸோ அதனால் இவ்வளோதான்றது நம்ம எண்ணிலாம் போடலை. எவ்வளோ மரம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் நம்ம நட்ட இடத்துல மரம் வளரல, செடி வரல அப்படிங்கிற போது அந்த கேப்பில் அப்புறமா வச்சுக்கலாம், நமக்கு மரத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மரத்துலேயே பாதி, அதாவது 50% மரம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுது. அதுவும் பார்த்தோன்னா இந்த ஒரு 10 வருஷத்தில் அந்த 50% மரத்தில், அதாவது 50 கோடி மரம், அது 50 கோடி மரத்தில் 2 கோடி மரம் 2% இந்த 10 வருஷத்தில் இல்லைங்கிறது தான் வந்து ஒரு கூடுதலான தகவல். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு கரெக்டாக நமக்கும் தெரியாது. இருந்தாலும் நமக்கான ஒரு மன ஆறுதலுக்காக, என்னுடைய பர்சனல் மன ஆறுதலுக்காக முடிஞ்சளவு நம்ம நடுவோமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு 2-3 மாதமாகவே ஒரு ட்ரை. அதுக்கு இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி அதை நட்டுட்ருக்கோம். எனக்கு என்னன்னா இப்போ ஒரு பழம் பண்ண 3 முளைக்கும்ல, அது நம்ம இந்த இது தெரியாது. இப்போ ஆண் மரம் எது பொம்பளை மரம் எது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம வைக்கிறதுக்கு முளைச்சுன்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தெரியும். நிஜமாவே அப்படிக்குதா ஆண் மரம் சொல்கிறாங்க. அப்படி தான்